எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவார் திருவடிகளை போற்றி. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது. வானிலிருந்து மழை துளி விழுந்தால் தவிர ஓர் அறிவுடைய பசும் புல்லின் தலையை காண முடியாது. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு நெஞ்சங்களே, நமது புனிதமிகு எழில்மிகு வீரமிகு பாரத தேசத்தின் 79வது சுதந்திர தினத்தினை இன்று நாம் அற்புதமாக கொண்டாடி வருகிறோம். உலகத்திலேயே எந்த ஒரு தேசத்திற்கும் இல்லாத சுதந்திர போரினை நமது முன்னோர்கள் பல 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 தியாகங்களை செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். கோடிக்கணக்கான முன்னோர்கள் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் அனுபவித்த வேதனையும் சோதனைகளும் எழுத்தில் எழுதினாலும் வாயால் சொன்னாலும் அதை ஒரு அளவில் உட்படுத்தவே முடியாது. அவ்வளவு கொடுமைகளை தாங்கிக் கொண்டு தியாகங்களை செய்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்துள்ளார்கள். அந்த பெரியோர்களுக்கெல்லாம் இன்று நாம் நன்றியை தெரிவித்து அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்கி நமது சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். சுதந்திரத்தின் பெருமையை உணர்ந்து நமது பாரத தேசத்தின் வன்மையை, புலமையை, திறமையை நாம் இன்னும் வளர்த்து உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டுவராக நாம் இருக்க வேண்டும். இன்றும் என்றும் எப்பொழுதும் நாம் அப்படித்தான் இருக்கின்றோம். நமது உயர்ந்த நிலையை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி நம்ம தேசத்தின் பெருமையை உலகிற்கெல்லாம் நாம் எடுத்துக்காட்டுவோம். இன்றைய நமது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அமுத தமிழ் மொழியில் ஒரு கவிதை. மாலை கதிரவனின் காவி வண்ண கதிர்கள் நமக்கு கிரீடமாய் சூடியிருக்க, தூய்மையை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் நமது உள்ளம் வெண்மையாய் ஜொலித்திருக்க, பசுமை வளங்களை கொண்டிருக்கும் நம் புண்ணிய பாரத பூமி பச்சை வண்ணத்தில் ஒளிர்ந்திருக்க, 79வது சுதந்திர தினம் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, பூரிப்பினை அளிக்கிறது, பெருமையை தருகிறது. இன்றைய நமது பாரதம் வல்லரசாய் வையகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆணி முதல் அணுகுண்டு வரை, மண்ணின் விதைகள் முதல் வானின் சேட்டிலைட் வரை, நீரில் பறக்கும் ரயில் முதல் நிலவில் சுழலும் ரோவர் வரை அத்தனையும் நம் கையில். அயல் நாடுகள் ஆடுகின்றன அத்துணையும் நம் சொல்லில். கார்கில் தாண்டி லடாக் கடந்து பகல்காம் வரை நம் ராணுவம் சொல்லி அடித்தது கொஞ்சம், சொல்லாமல் அடித்தது வரலாறு சொல்லும். முரத்தினை கொண்டு புலிகளை விரட்டிய நம் பெண்கள் தான், முரத்தினை கொண்டு புலிகளை விரட்டிய நம் பெண்கள் தான் அணுகுண்டுகளை கொண்டு அந்நியருக்கு வைத்தியம் பார்த்தது, மறைந்திருந்து தாக்கும் பேடிகளுக்கு இன்னும் அச்சத்தினை கொடுத்து கொண்டிருக்கிறது. மறைந்திருந்து தாக்கும் பேடிகளுக்கு இன்னும் அச்சத்தினை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிச்சத்தினை துடைத்தெடுக்க காலம் கரைந்து கொண்டிருக்கிறது. 1.25 ரூபாயில் நாம் உற்பத்தி செய்த ஏவுகணை எல்லாம் 1.25 ரூபாயில் நாம் உற்பத்தி செய்த ஏவுகணை எல்லாம் 1 கோடி ரூபாயில் தயாரித்த அந்நியரின் ஆயுதங்களை அசால்ட்டாக அடித்தது. இன்றும் அந்நியருக்கு வயிற்றுப்போக்கினை கொடுத்து கொண்டிருக்கிறது. 1.25 ரூபாயில் நாம் உற்பத்தி செய்த ஏவுகணை எல்லாம் 1 கோடி ரூபாயில் தயாரித்த அந்நியர்களின் ஆயுதங்கள் எல்லாம் அசால்ட்டாக அடித்தது. இன்னும் அந்நியருக்கு வயிற்றுப்போக்கினை கொடுத்து கொண்டிருக்கிறது. வீரமும் தியாகமும் சாதனைகளும் திகட்டும் இனிப்பாகும் நமக்கு. வீரமும் தியாகமும் சாதனைகளும் திகட்டும் இனிப்பாகும் நமக்கு. அது புகட்டும் பாடும் உலகிற்கு. சுதந்திரத்துக்கு நாம் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சமல்ல. சுதந்திரத்திற்கு நாம் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சமல்ல. நம் பாரதம் கடந்து வந்த பாதை பஞ்சுமத்தை அல்ல. நமது பாரதம் கடந்து வந்த பாதை பஞ்சுமத்தை அல்ல. வங்கத்தின் சிங்கம் குதிராம் போஸ் வெள்ளையனை எதிர்த்து குண்டுமழை பொழிய, வங்கத்தின் சிங்கம் குதிராம் போஸ் வெள்ளையனை எதிர்த்து குண்டுமழை பொழிய, சீற்றம் கொண்ட அந்த 18 வயது சிங்கத்தினை தூக்கிலிட்டு கொண்டனர் ஆங்கிலேயர். சீற்றம் கொண்ட அந்த 18 வயது சிங்கத்தினை தூக்கிலிட்டு கொண்டனர் அந்த ஆங்கிலேயர். ஒன்றா இரண்டா, ஆயிரம் தியாகிகளின் வரலாறே நமது தேசத்தின் வரலாறு. ஒன்றா இரண்டா
ஆயிரக்கணக்கான தியாகிகளின் வரலாறு நமது தேசத்தின் வரலாறு. பகத்சிங், ஆசாத், ராஜகுரு, சுபாஷ், சுகதேவ், பட்டேல், திலகர், வாஞ்சி, வஉசி, பாரதி, சிவா என அணி அணியாய் 1000 வீரர்கள் அந்நியர்களின் ஆணி வேரோடு பிடுங்கி எறிய, அணி அணியாய் 1000 வீரர்கள் அந்நியர்களை ஆணி வேரோடு பிடுங்கி எறிய தங்கள் உறவுகளை விட்டு துறவிகளாய் திரிந்தார்கள். நாடி நரம்புகளை நங்கூரமாய் கொண்டார்கள். இரத்தத்தினை அபிஷேகமாய் செய்தார்கள். உயிர்களை காணிக்கையாய் கொடுத்தார்கள். நமது தேசத்தின் வரலாறு தியாகத்தினால் எழுதப்பட்டது. நாம் கடந்து வந்த பாதை சொல்லும். வீரத்தின் விளைநிலைகள் நாம் என்பதை என்றும் பறைசாற்றும். இன்று நம் பாரதம் வானத்திற்கே குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இமயத்திற்கு மருதாணியிட்டுக் கொண்டிருக்கிறது. நிலவில் வீடு கட்ட வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. கதிரவில் பால் காய்ச்ச பந்தக்கால் நடுகிறது. இனி அந்நியர்கள் எத்துணை வரிகள் விதித்தாலும், எத்துணை ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் சரி, இரட்டை ஜடை போட்ட நம் வீட்டு பெண்களே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். இரட்டை ஜடை போட்ட நம் வீட்டு பெண்களே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். தள்ளி நின்று நாம் அதை வேடிக்கையை பார்ப்போம். இதோ பாரதம் மற்ற கிரகங்களில் வீடு கட்ட நாள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.